Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த 7 நாள் அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல மாட்டிக்கிட்டு. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்றத நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் நிறைய பேர் இதனுடைய புரிதல் இல்லாமல் எக்கச்சக்கமான பணத்தை கொண்டு போயிட்டு இந்த 7 நாள் அப்ளிகேஷன்காரங்க ஒட்டி தீக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு என்னப்பா 7 நாள் அப்ளிகேஷனுக்கு எனக்கு என்னப்பா சம்மந்தம், நான் ஏன்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்குன்னா அப்போ நீங்களும் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. நம்ம எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் விக்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இது பயன்படுத்துறதுக்கான வீடியோ அப்படின்றது கிடையாதுங்க, அவேர்னஸ் வீடியோ. ஸோ அந்த பக்கம் பார்த்து போப்பா பள்ளமாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளை பயன்படுத்துறது கிடையாது, அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள், தைரியமாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாதது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி செயல்கள் என்ன செய்யுது, நம்மளுடைய தகவல்களை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பணம் கேட்டு நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது நமக்கு எடுத்த உடனே நம்ம பழைய படத்துல வர மாதிரி மறு வச்சுக்கிட்டு டேய் காசு போடுறா இல்லைன்னா அப்படின்ற மாதிரி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நல்ல பவ்யமா, சார் உங்களுக்கு லோன் வேணுமா வாங்க சார், உங்களுக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் லோன் தரோம் சார், சிபில் ஸ்கோரே இல்லைனா லோன் தரோம் சார், சார் ஐடி ப்ரூஃபே இல்லைனா லோன் தரோம் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லாது. என்ன நம்ம பண்ணோம், டீசெண்டாக அப்படியே வந்துட்டு நல்ல கம்பீரமாக நிற்கும். வாங்க சார் என்ன லோனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எப்படி ஒரு நடிக்கிற திறமை அப்படின்றது இதுவும் வளர்த்துக்குச்சு. ஸோ நார்மல் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும், ப்ராப்பராக ஜென்யூனாக நீங்கள் அபவுட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ முன்கூட்டியே என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரிவ்யூ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் பார்க்கும்பொழுது அதில் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ முதல்ல இந்த மாதிரி 7 நாள் அப்ளிகேஷனில் நீங்கள் எடுத்துட்டீங்க, லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் ஒரு 7 நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி எடுத்துருப்பீங்க, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் இருந்தோ இல்லை நீங்கள் வந்துட்டு வெறும் லிங்க்கில் ஏபிகே வெர்ஷன்ல இருந்தோ இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஒரு ஆப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 7 நாள் தான் அப்படின்றது, அப்போது உடனடியாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது அந்த டிவைஸ் ஆகப்பட்டது உங்களுடைய மொபைலில் இருக்கவே கூடாது, உங்களுடைய டிவைஸில் அந்த ஆப் இருக்கவே கூடாது. அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பிகாஸ் அது உங்கள் மொபைல்லே இருக்குன்னா அது ரெகுலர் பேக்கப் அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், அது ரெகுலராக பேக்கப் விடவே விடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் அப்படியே அதில் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் அடிக்கடி போய் லைவாக போய் பார்ப்பான், இந்த கான்டாக்ட் நம்பர் இந்த ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி லைவாக பார்ப்பான். அதனால் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷனுங்க நல்ல அப்ளிகேஷன் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ யூடியூப் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அப்போ யூடியூப்குள்ள வந்து வீடியோ போடுறவங்க எல்லாருமே அந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா, அந்த கார்பரேட் கம்பெனியில் இருக்கிறவங்களா? ஸோ கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, அவங்க வீடியோ போடுறாங்க, அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு வருமானம் இவங்களுக்கு ஒரு வருமானம், அவ்வளோதானே. அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப் எப்படி பார்க்குறீங்க, இந்த யூடியூப்பர் இப்படி அந்த யூடியூப்பர் அதே மாதிரி பிரித்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ அப்படி அந்த வீடியோ அப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்படி அப்படின்ற மாதிரி அதையும் எந்த இண்டிவிஜுவல் நினைச்சாலும் அவங்ககிட்ட காசு இருந்ததுன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை உருவாக்கி கொண்டு வர முடியும். அப்போது அங்கீகரிக்கப்பட்டது அதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ளே ஸ்டோரில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவன் பிஹேவியர் இப்படி இருக்குது, சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் 5 ஸ்டார் ரிவ்யூஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அப்போ தாராளமாக அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஊர்ஜினப்படுத்திடலாம். உங்களை கேட்காம பணம் போடுவான், இதெல்லாம் பண்ணுவான். அதனால் தாராளமாக நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்றது பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா பிரச்சனைலாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவன் அடுத்தது உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிப்பான். இந்த இடத்துல தான் நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அதாவது அவன் ஃபோன் பண்ணி பேசும்பொழுதும் நீங்கள் தெளிவாக தைரியமாக பேசலாம். இதை பற்றி நான் வந்துட்டு இன்னைக்கு கூட வந்துட்டு இதில் வீடியோ போட்டிருக்கேன், காலையில் வீடியோ போட்டிருந்தேன் நம்முடைய லோன் ஆப் தமிழில். ரொம்ப தெளிவாக இவங்ககிட்ட இருந்து கால் வரவே கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன். லோன் ஆப் தமிழ்னு சர்ச் பண்ணிங்கனாலே அந்த வீடியோ தான் முதல்ல வந்து நிற்கும். ஏன்னா அது இப்போ இன்றைக்கி தானே போட்டேன், அதனால் ஃப்ரண்ட்லேயே அதான் வந்து நிற்கும். அதை போய் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ, ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இதில் லோன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, காலே வரக்கூடாதுன்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத. இப்போது நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோடுது. இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனால் என்ன செய்ய முடியும்னா உங்ககிட்ட வந்துட்டு உதார விட முடியும். அதாவது அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ண முடியும். அவ்வளோதான்.
மற்றபடி வேற என்ன பண்ண முடியும்? ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மற்றபடி வேற என்ன செய்ய முடியும்னா, நான் உங்க அப்பாவுக்கு கால் பண்ண போறேன், உங்க அம்மாவுக்கு கால் பண்ண போறேன், ஏன் உன் காதலிக்கு கால் பண்ண போறேன், உன் பாஸுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இவன் அங்க பண்ணி என்ன பண்ணுவான், அவன் ஃபோன் பண்ணி வந்துட்டு பேசுவான். ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்கும்? அவங்களுக்கு ஏதோ ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஃபோன் கால் வரும். இப்போ உங்களுக்கே ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபோன் கால் வரும், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு 5000 6000 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அவன் பார்க்கணும். அப்போ நம்ம யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்கள தான் அவன் தேர்ந்தெடுத்து வச்சுப்பான். இந்த கஸ்டமர் பயப்படுறான், பணம் வாங்க முடியும், இந்த கஸ்டமர்கிட்ட பிடிச்சி வச்சுக்கோ, அந்த கஸ்டமர் லிஸ்ட் எடுத்து தனியாக வை. இவன் கொஞ்சம் அழகாக பேசுறான், என்ன பேசுறான், உன்ட்ட வேலைக்கு ஆகாது, தள்ளி விட்டு அந்த தள்ளி விட்டு, இவனை வந்துட்டு விட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், அவ்வளோதான் மறந்துடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு என்ன ப்ராப்பராக ஆர்பிஐல பணம் வாங்கி இல்லை என்பிஎஃப்சி நிறுவனங்களில் டைப் வச்சு பணம் வாங்கி அந்த பணத்தை தான் உங்களுக்கு லோனாக கொடுக்குறாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி தான் கேட்டகரியை பிரித்து வச்சுப்பாங்க. 2 கேட்டகரியில் இவனுங்க வச்சுருப்பாங்க. அதாவது சப்ஸ்கிரைபர்னு வருது. 2 கேட்டகரியில் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள், அதாவது லோன் எடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பிரித்து வச்சுப்பான். ஒன்று பயப்படுறவர், இன்னொன்று பயப்படாதவர். ஸோ முதல்ல பயப்படுறவரை தான் பணம் வாங்க பார்ப்பாங்க. நீங்களே கூட இப்போ யாராவது ஒருத்தர் வந்து 2 பேர் சண்டைக்கு வராங்க அப்படின்னா, அப்போ ஒருத்தர் வந்து முறுக்கிட்டு நிற்கிறாரு, இன்னும் பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து நீங்கள் இன்னும் முறுக்கிட்டு போவீங்களா? இல்லை பக்கத்தில் வந்து சார் என்ன சார் பரவாயில்ல சார், என்ன சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவர்கிட்ட போவீங்களா? யோசிப்பீங்களா? இவனோட அடிக்க வராங்க, போடா வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டு என்ன நீ என்ன அப்படின்ற மாதிரி இங்கே தானே போவோம். ஸோ நார்மலாக ஜென்ரலாகவே சொல்கிறேன், நான் காமனாக சொல்கிறேன் நான். ஸோ அதுவே வந்து எதிர்த்து பேசுனா சைலண்ட் ஆகிடுவாங்க. இதுதான் வந்துட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பயப்படக்கூடாது அப்படின்றது முதல் விஷயத்த நீங்கள் கற்றுக்கோங்க. பிகாஸ் இவன் லீகல் கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நான் நிறைய லோன் எடுக்கிறேன்னு இப்போ எடுத்துடாதீங்க. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு முடக்கப்பட்டிருக்குது. இந்த 7 நாள் அப்ளிகேஷனுக்கான இவ்வளோ பவர்ஃபுல்லானவனான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒரு சுக்கும் கிடையாது. இவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுறது யாருன்னா நம்மளோட சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து. என்னப்பா மக்களுக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு பார்த்தா மக்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க. அதாவது இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் யாராவது ஒருத்தர் இந்த வங்கி கணக்கை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ போய் நீங்கள் ஏமாந்தீங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து நோட் பண்ணி வச்சிருவாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்ல யாருக்கு அவுட் கோயிங் போகுது, அதாவது வந்து பணம் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சென்ட் பார்த்துட்டு யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ ரிசீவ் பண்ணுறவருடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவனே வந்துட்டு கெட்டவன், நாங்கள் இவன் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சிருக்கிறோம், நீ என்ன இவங்ககிட்ட இருந்து உனக்கு பணம் வருது, அப்போ நீ யாரு, வா நீ என்ன இன்னசென்டா, இன்னவா ப்ரூஃப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி உங்களே கூப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால இவனை பழி வாங்குறதா நினைச்சு இவங்ககிட்ட போய் நிறைய லோன் எடுத்து நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவனை இக்னோர் பண்றதா இட்ஸ் புத்திசாலித்தனம், இட்ஸ் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா அப்படின்றது. இவனை இக்னோர் பண்ணிடுங்க. அதே சமயம் 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலையும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு தருணத்தில் இவங்க ஏதாவது முடக்க போனாங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லிடலாம்ல, ஐயா சாமி நான் தான் அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் போய் எடுத்துட்டேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அதிலிருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். இது எல்லாம் சொல்ல நீ யாருன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க அந்த கேட்க மாட்டீங்க, அந்த 72,000 பேர் கேட்க மாட்டீங்க. ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு கேட்கலாம், அந்த டவுட் வரலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஐ எம் த விக்டம். நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதனுடைய அனுபவத்தில் சின்னதாக ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நான் இதே ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்றதுனால அந்த அனுபவம் எல்லாமே சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலாக மாறிடுச்சு. ஓகே கைஸ், வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்டு, எனக்கு பயனுள்ள ப்ராடக்ட்டு, இந்த டேட்டா கேபிள், சார்ஜர், இந்த மாதிரி இருந்து பயனுள்ள ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது இந்த அஃபிலியேட்லேருந்து ஏதாவது சின்னதாக ஒரு கமிஷன் வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.